ஹலோ காய்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரீ ஃபயர் தான். ஆனால் இந்த வாட்டி கிராஃப்ட் மேப்பு 1v1. அது என் ஃப்ரெண்டு கூட. என் ஃப்ரெண்டு யார் போன வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சட்டை போட்டு இன்ட்ரோ போட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது ஸ்டார்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸ்டார்ட்டு கொடுத்தாச்சு. 1 ஸ்டார்ட்டு உள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச் என் ஃப்ரெண்டா அலற விடணும். நான் அப்படியே ஆடுவேன், நீயே சொல்லு. நல்லா கன்றாவே ஆடுவாங்க கைஸ், பார்த்து ரொம்ப சோகப்பட்டுறாதீங்க இவ்வளோ கன்றாவே ஆடுறான்ட்டு. நீங்கள் பாருங்கள் இப்போ யார் ஜெயிப்பான்னு. அதுதான் உள்ளே வந்துட்டோமா. இந்த ரஸ்டிகள்லாம் இப்போ வேணா அவுட் பேக்கர் எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கு போயிட்டு அந்த கன் பேர் என்னன்னு தெரில சொல்லுங்க. அதை வாங்கிட்டு அப்படியே சிப்பு அப்கிரேட் சிப் வாங்கிட்டு கைஸ் இவன் வந்து அசிங்கமாக கன்று வாங்குறதுக்கு டைம்லாம் கேட்குறாங்க கைஸ். நீங்களே யார் கேட்குறா, யார் டைம் கேட்குறான்னு பாருங்களா. இப்போ உட்காந்து என்கிட்ட இப்போ விளாடும் போது 3 நேரம் கேட்டுருந்தான் டைமுக்காக. சரி, நான் மனு ஸ்கோப் போட்டு அவனை பயமுத்துவோன்னு உட்காந்துருக்கேன். டக்குனு என் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா நான் டைம் கொடுக்க சொன்னால் ஸ்கோப் போடுறேன். நான் சரி ஸ்கோப் போடலன்னு இப்படி வச்சுருந்தேன். எம்மானாண்டான்னு அப்படியே வெளியே வந்துட்டு டக்குன்னு எனக்கு ஸ்கோப் போட ஆரம்பிச்சிட்டான். சரி, நான் கடை போய் மறுபடியும் ஸ்கோப் போட்டேன். சரி விட என்னை படிக்க சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம். நானே அம்மானா இருந்தால் பார்க்கறது அப்போ அவ்வளோதான். கைஸ் இவன் வந்து சீட்டிங் பண்ணுறாங்க கைஸ். நான் கரெக்டாக உள்ளே இருந்து வெளில வரும்போது தான் கைஸ் கரெக்டாக அடிச்சிட்டான் ஸ்கோப் வச்சு. அவன் வெளியே வந்துட்டான் கைஸ். எனக்கு ஸ்கோப் போடும்போது தான் கைஸ் அடிச்சேன். ரொம்ப வந்து சீட் பண்ணுறாங்க கைஸ். நீங்களே கமெண்ட் நான் சொல்லுங்கள் கைஸ். அவங்களாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட நான் தான் ப்ரோ பிளேயர். இப்போ யாரு கைஸ் ப்ரோ பிளேயரே போட்டு அடிச்சிட்டேன். அவங்க தூரத்தில் ஏதோ உட்காந்து பொறுமையாக ஸ்கோப் போட்டு ஆடிட்டு இருக்காரு. எமௌண்ட் போட்ட வரை பார்த்தோம். அவன் மறுபடியும் டைம் கேட்குறான் கைஸ். கன் எடுக்கிறதுக்கு அடிக்காதரான்றான். சரி, நான் அது வரைக்கும் அமௌண்ட் போடுறேன். டான் 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 டான். அங்கே அப்படியே வெளியே பாருங்களேன். வந்தானான்னு அப்படியே காட்டுறேன்னா வந்தானா எங்க இன்னும் வரல. வருவாங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதில் தெரியுதா அவன் கன்று வாங்கிறது தான் பண்ணுறது. நானே அம்மா தான் வெயிட் பண்ணுறது. அதான் வெளியே பாருங்க கைஸ், திருப்பி சீட் பண்ண போகிறாங்க கைஸ். நான் அடிக்கலாம் இல்லை கைஸ், நான் இங்கே வந்து நின்ட்டேன். மறுபடியும் ஸ்க்ரீனை பார்த்து என்னடா இங்கே வர அப்படின்றான். வெறி ஆகாது. நானும் சும்மா அவனை பயமுறுத்தலான்னு எகிரி ஒரு ஷாட் வைக்கிறாங்க கைஸ். நல்ல வேலை தலையில் அடிக்கல, அதனால் கேல்குலேட் பண்ணி தான் அடிக்கிறேன். அவன் டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு ரேஞ்சுக்கு மேலே தான் அடிக்க வருவா ஒட்டாப்லாம். நானும் பேசாமல் போய் ஒரு ரேஞ்சுக்கு மேலேருந்து பார்த்துக்கலான்னு இந்த பக்கம் ஓடி வந்துட்டு போட்டு ஒன் டாப் வச்சு முடிச்சிட்டேன். உட்காந்து சிரிக்கிறான் பாருங்களேன். எனக்கு வெறியாவது. வழக்கம் போல நம்ம ஏறி தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் அவன் எதாவது பண்ணான்னா என்ன பண்ணுறது கைஸ். நான் எதுவும் பண்ண மாட்டேன். எதுவும் பண்ண மாட்டான். நான் மறுபடியும் ஆஃப்லைன் போன மாதிரி அப்படியே நிற்கிறான் பாருங்களா. அடிச்ச பிறகு தான் வரான். நான் கண்ணத்தில் வரும்போது சீட் பண்ணுறேன். சரி, நான் குளோவால் போட்டு சொல்கிறேன். டொப்பு டொப்பு கைஸ், நான் குளோவால் போட்டாலும் அடிக்கிறாங்க கைஸ். இந்த பக்கம் ஐயோ வேறுங்க கைஸ், ஜெயிச்சிட்டாங்க கைஸ். ஒரு ரவுண்டு ஜெயிச்சதுக்கு ஓவராக அழட்டிக்கிறாங்க கைஸ். சரி பார்ப்போம், இனிமேல் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா. இந்த வாட்டி நான் விட்றதா இல்லை. சரி, நான் சும்மா வெளியே வந்துட்டேன். கொச்சு போகிறேன். ஆனால் நம்ம இந்த வாட்டி ஒன்டா பண்ணி ட்ரை பண்ணுறோம். ஐயா விட மாட்டுது. ஒன்டா போல இதுவும் ஒரு ரேஞ்சுக்கு மேலே வர மாட்டேன். அந்த கட்டினேங்கிறாங்க கைஸ் நடுவில். நாம் வந்து எதுக்கும் ஏடபிள்யூஎம் வாங்கிடலாமா? வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஏடபிள்யூஎம் ஒய் தான் வாங்கணும். வாங்கிட்டோம். எந்த பக்கமாக சரி வரானா அவன் ஏடபிள்யூஎம்ல ப்ரோ பிளேயர் கைஸ். அதனால ரொம்ப சீனா போடுறாங்க ஏடபிள்யூஎம். நான் அப்படிலாம் இல்லை கைஸ். உட்காந்து படுத்துட்டு அடிக்கிறான் பாருங்களேன். ஏடபிள்யூஎம் வச்சிருக்கேன்னு தெரியுது. படுத்துட்டே அடிக்கிறான் பார்த்தீங்களா. அடிச்சிட்டேன். இதில் என்கிட்ட கேள்வி வேற, படுத்துன்னு அடிச்சா ஈஸியாக அடிக்கலாமாடா அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக ஏறி வருது பாருங்க. என்னடா க்ளோவல் போட்டேன்.
கைஸ் நானே இப்போதாங்க கைஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏற்றுனது இன்னும் விளையாட கூட ஸ்டார்ட் பண்ணேன் கைஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணலையா அப்புறம் யாரோட அவங்க 1v1 வர சொல்லுது எப்படா அதுக்குள்ள சும்மா 1v1 அவன் தான் கைஸ் சொன்னான் முடிஞ்சா என் கூட 1v1 வந்து ஜெயிடா அப்படின்னா அதான் போட்டு வச்சு வாங்கிட்டு இருக்கேன் ஓப்பன்லேயே ஓடி வரான் அப்படியே தான் போட்டுன்னு அடிக்கிறேன் நான் சரி ஓகே நான் பார்க்குறேன் எங்கே ஓடுறான் அவன் எங்கடா இருக்க கைஸ் கரண்ட் கம்பத்தாண்ட ஓடலான்னு நினச்சேன் கைஸ் இவன் வேற வெளில தலையில ஓடுறான் பாருங்க இப்போ பாருங்க கைஸ் பாருங்க ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஷார்ட் மிஸ் ஆயிடுச்சு தலையை வெளி காட்டுறான் ஐயோ உள்ளே போயிட்டா மறுபடியும் வெளி காட்டுறான் போடு வெளியே போடா பூயா திருப்பி ஒரு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் see you